வீக்ஸ்க்கு முன்னாடி ட்ரீம் கேக்கில் ஒரு ஆஃபர் போட்டுருந்தேன். அந்த ஆஃபர் பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது எப்பயோ முடிஞ்ச ஆர்டரு. ஆனால் நான் இப்போ தான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை. அந்த டைமில் 4 டேஸ் கிட்ட ஆஃபர் போட்டுருந்தேன். ஒரு ஆர்டர் கூட வரவே இல்லை. கடைசியாக ஒரு ஆர்டர் வரும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நல்லா பண்ணி கொடுக்கணும் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் நர்வஸாகவே இருந்தது. அவங்க ரிவ்யூ கடைசியாக ஷேர் பண்ணிட்டு மிஸ் பண்ணாமல் செக் பண்ணிக்கோங்க. அவங்க ரிவ்யூ ஷேர் பண்ணதுக்கப்புறம் நானாகவே வாலண்டியராக வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சேஞ்ச் பண்ணிக்க தான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டுருந்தேன். அவங்க வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஜூசினஸ் மட்டும் மிஸ் ஆகுது, நீங்கள் சிரப் கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் திங்க் பண்ணி பார்த்தேன். ட்ரீம் கேக்கில் 5 லேயர் வரும். பட் நான் 7 லேயர் வச்சுருந்தேன். 5 லேயருக்கான சிரப்பை வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பிரித்து பாதி பாதியாக ஊற்றுனதுனால ஜூசினஸ் மிஸ் ஆகிருக்கு. இந்த சிரப்பே கரெக்டாக இருக்கும் அப்படி தான் நினச்சிருந்தேன். பட் வந்து நான் நினச்சது தப்பாயிடுச்சு. 7 லேயர் வரும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுன்றது அப்போ தான் தெரிஞ்சுது.